கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, தேவன் நம்ம பட்சத்துல இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ண தேவையில்லையா? பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் 6 வசனத்தும் 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? 7 வசனத்துல பார்க்கிறோம், எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதனால நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அதாவது தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு பாருங்க, நிறைய நேரங்கள்ல என் கூட யாருமே இல்லைங்க, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லைங்க, எனக்கு மாத்திரம் யாருன்னா சப்போர்ட் பண்ணாங்கன்னா நான் பெரிய ஒரு லெவலுக்கு வந்துட்டு இருப்போங்க, நான் பெரிய காரியங்களை செய்துட்டு இருப்பேங்கன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல நாம் என்ன பண்றோம்னு சொன்னா, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருப்பீங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, கர்த்தர் ஏன் பட்சத்தில் இருக்கிறார். தாவீது ராஜா சொல்லும் பொழுது, அவர் என்னுடைய பட்சத்துல இருக்கிறார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்க கூட இருக்கும் பொழுது நீங்கள் என்ன ஒரு காரியங்கள் செய்ய வேண்டுமானாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம் அருகாமையில் இருக்கிறார், அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே நமக்கு அனுகூலம் பண்ணுகிற ஒரு நடுவில் கர்த்தர் என்ன பண்றாராம்? நம்ம பட்சத்தில் இருக்கிறாராம். ஆகவே நாம் எதை கண்டும் பயந்து கொண்டிருக்க கூடாது. ஆகவேதான் 7 வசனம் சொல்றாரு, என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக யார் ஒருத்தர் எழும்புறாங்களோ அவருடைய சரி கட்டுதலை நான் காணும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட எதை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீங்க? சத்ருவானவன் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை பிரச்சனைகள் கொண்டு வரும்போது நீங்கள் சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? அந்த பிரச்சனைகளை கண்டு கவலைப்படாதீங்க. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிற தேவன் உங்கள் அருகாமையில இருக்கிறார், அவர் உங்க கூட இருக்கிறார். ஆகவேதான் தாவீது ராஜா சொல்றாரு, அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் எங்க இருக்கிறாரா? நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அவர் நமது வலது பார்சத்துல வீற்றிருக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்ம எதை கண்டு என்ன பண்ணக்கூடாதாம்? பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, வேதாகமத்துல இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள், ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. இங்க யோசேப்பு மரிச்சு போயிட்டாரு. யோசேப்பு மரிச்சு போன பிறகு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா என்ன பண்றாரு? எகிப்துல ஆளுகை செய்ய வரான். அப்ப பாருங்க, அப்போ எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவங்க பாக்குறாங்க, இவங்க நம்மளை காட்டிலும் என்ன பண்றாங்க? அதிகமா பெருகி காணப்படுறாங்க. அதனால ஒரு வேளை யுத்தம் வந்துச்சுன்னு சொன்னா இவர்கள் என்ன பண்ண, நமக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க? எதிரிகளை சேர்த்துக்கொண்டு என்ன பண்ணுவாங்க? யுத்தம் செய்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு இல்லாம போயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு உபாயம் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பார்வோனின் ராஜா என்ன பண்றான்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குவதற்காக என்ன பண்றான்? ஒரு திட்டம் பண்றான். இப்ப பாருங்க, அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஹல்லேலூயா. ஓ, இஸ்ரவேல்ல பிறக்கிற முதல் ஆண் பிள்ளை என்ன பண்றாங்க? எதெல்லாம் ஆண் பிள்ளைகள் எல்லாம் பிறக்குதோ அந்த பிள்ளைகள் எல்லாம் கொன்று போடும்படிக்கு ஒரு கட்டளை இடுறாரு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண் பிள்ளைகள் இருந்தா எதுவும் செய்வாங்க. அப்ப என்ன பண்ணும்? எல்லா ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணுங்க? பறக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணுங்க? கொன்று போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, என் அன்பு தேவச்சனமே, அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, ஏன் இவர்கள் பெருகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரரோடு கூட தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. தேவன் அவர்கள் பட்சத்துல இருந்தாராம். ஆகவே அவர்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தால்
இருந்தாலும் மனமுறிவு அடைவதில்லை என்று சொல்லி பவுல் சொன்னது போல இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த பக்கத்துல நெருக்கப்பட்டு காணப்படுறீங்க, எந்த பக்கத்துல ஒடுக்கப்பட்டு காணப்படுறீங்க, ஒருவேளை எழும்பவே முடியாதபடிக்கு நான் கொஞ்சம் எழும்பினா போதுங்க எதனா ஒரு பிரச்சனை வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க என் அன்பு தேவச்சனமே. அன்றைக்கு தாவீது ராஜா சொன்னது போல கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகையால் நான் பயப்பட மாட்டேன், என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன் என்று சொன்னது போல உங்களுடைய சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவா என்ன பண்றாங்க, அவர்களை ஒடுக்கி கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் ஒடுக்க 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 தேவன் அவர்களை பெருக செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கூட கர்த்தர் பெருக செய்வார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். என்னை யாரெல்லாம் ஒடுக்குனாங்களோ, இப்ப பாருங்க, வேலை ஸ்தலங்களை ஒரு வேலை ஒடுக்கி கொண்டிருக்கலாம், அல்லது வீடுகளுக்குள்ள ஒடுக்கி கொண்டிருக்கலாம், அல்லது நீங்க படிக்கிற ஸ்கூல்ல இல்லது காலேஜ்ல எந்த இடங்களை நீங்க போற இடத்துல உங்களை குறைவாய் பேசிக்கொண்டு, உங்களை அற்பமாய் பார்த்து கொண்டு, உங்களை ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மத்தியிலையும் தேவன் உங்களை பெருக செய்வார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்து நிமிர்ந்து கொண்டிருக்கிறீங்களோ அதே இடத்துல தேவன் உங்களை தலை நிமிர்ந்து நடக்கும்படிக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அன்றைக்கு தாவீது ராஜா விசுவாசமா சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகையால் நான் பயப்படேன் என்று சொன்னது போல தேவன் இன்றைக்கு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்கள் அருகாமையில் இருக்கிறார், அவர் உங்கள் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பயந்து கொண்டிருக்க கூடாது. ஹல்லேலூயா. பயப்படுகிற தேவனிடத்துல என்ன பண்ணலாம், முழுமையான ஒரு அன்பை கூறவில்லையாம். ஹல்லேலூயா. ஆகவே பயப்படாதபடிக்கு தொடர்ந்து என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நீங்க என் பட்சத்துல இருக்கிறீங்க, எனக்காக தேவன் யுத்தம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை பற்றிக்கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் பட்சத்துல இருந்து உங்களுக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினது போல தேவன் உங்களை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, எகிப்திலிருந்து மோசே என்ன பண்ணார், விடுதலை பண்ணி கொண்டு வர. இப்ப கொண்டு வர நேரத்துல என்ன பண்றதுன்னு சொன்னா செங்கடல் என்ன பண்றது, தடையா இருக்கு. அப்ப செங்கடல் தடையா இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, ஐயோ இந்த செங்கடல் வேற எங்களை இப்படி எல்லாம் கொல்றதுக்காக நீங்க கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மோசே கிட்ட சொல்றாரு, எப்பா நீங்கள் என்ன பண்ணுங்க, நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் யுத்தத்தை பாருங்கள் என்று சொல்லி நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் என்னுடையது என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவர்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இவர்கள் வராங்க, செங்கடல் என்ன பண்றாங்க, ஆண்டவர் ரெண்டாய் பிளக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வழிநடந்து கொண்டு வராங்க, அந்த வெட்டாந்தரையில நடந்து கொண்டு வராங்க. ஆனால் எகிப்தியர்ல அவங்க எல்லாம் வராங்க, அந்த ரதங்களோடு கூட வராங்க. அந்த ரதங்கள்ல இருக்கிற அந்த உருளைகள் எல்லாம் தானால் கடைஞ்சு என்ன பண்ணு விழுந்துருது. ஹல்லேலூயா. இவங்க வெளியே வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் சமுத்திரத்துல போய் என்ன பண்ணுங்க, மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, இப்ப பாருங்க, நமக்கு விரோதமாய் யார் ஒருத்தர் எழும்புறாங்களோ அவர்களை தேவன் ஒன்றுமில்லாமல் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எங்கள் பட்சத்துல இருக்கிறார், அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், செங்கடல இருந்து என்ன பண்ணார், ஆண்டவர் எங்களை விலக்கி எங்களை வெட்டாந்தரல நடந்து கொண்டு வருவது போல நான் கடக்க பண்ணினார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் கூட இருந்ததுனால்தான் அவர்களை செங்கடல் மூழ்கடிக்கவில்லை. ஆனால் எகிப்தின் ஜனங்களோடு கூட தேவன் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா சமுத்திரத்துல எல்லாம் மூழ்கி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, தேவன் நம்ம பட்சத்துல இருக்கிறார் என்று சொன்னால், தேவன் உங்க கூட இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான குறைவுகள் வந்தாலும் தைரியமா எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னது போல நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்று தைரியமா யுத்தம் செய்யக்கூடியவர்களாய் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணோம், மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல உங்களுடைய சத்துருக்களின் சரி கட்டுதலை நீங்கள் காண வேண்டுமா, நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்க தைரியமா இருக்கணும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்,
திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கூட தேவன் உங்க பட்சத்துல இருக்கிறாரு. அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். தேவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நான் எப்ப பாருங்க எந்த காரியம் எடுத்தாலும் தோல்விதாங்க, தோல்விதாங்க, தோல்விதாங்க. எதனா ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குங்க, யார் மூலமான ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குங்க, என்னால இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியவே இல்லைங்கன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல நீங்களே உங்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க என் அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் கூட இருந்ததுனால அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின இந்த பார்வோனை ஒன்றுமில்லாமல் தேவன் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கினார். ஹல்லேலூயா. அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? நீங்கள் தேவனுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். பயப்படாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, எலியா தீர்க்கதரிசி 450 பாகால் தீர்க்கதரிசி பிளஸ் இன்னொரு 400 பேர், கிட்டத்தட்ட 850 பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பாக சவால் விடுறாரு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன பண்றாரு? சவால் விட்டு என்ன பண்றாரு? ஒரே ஒரு மனுஷன், ஹல்லேலூயா, அவருக்கு தெரியும் ஏன் பட்சத்துல கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பட்சத்துல கூட கர்த்தர் இருக்கிறார் நீங்க அறியணும். நீங்க 2 பேர் இருந்தாலே பயந்து கொண்டிருக்கிறீங்க. இங்க பாருங்க, 850 பேருக்கு முன்பாக இவன் ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க? அசால்ட்டா என்ன பண்ணுவாங்க? 5 பேர் சேர்ந்தாலும் என்ன பண்ணலாம்? அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருத்தரே அடிச்சு போட்டு போகலாம். அவ பாருங்க, 850 பேருக்கு மத்தியில நின்று சவால் விட்டு சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பணிந்து கொள்ளுங்கள். தெய்வங்களை கூப்பிட்டு பாரு, இந்த காளையை எது பட்சித்து போடுதோ அதுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு என்ன பண்ணு, நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சவால் விட்டு நிற்கிறார். ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ற, தெய்வங்களை கூப்பிட்டு தங்களுடைய உடம்பெல்லாம் கீறி கொண்டு என்னென்னமோ கத்தி பார்க்கறாங்க, வரவே இல்லை. ஆனால் எலியா தீர்க்கதரிசி ஒன்றுமே இல்லை, கர்த்தாவே என்னை கேட்டருளும் என்று சொல்லி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி தைரியமாய் நின்று கொண்டிருந்தார். அந்த தைரியத்துக்கு பலன்தான் பாருங்க, கர்த்தாவே என்னை கேட்டருளும் கேட்டரும் என சொன்ன மாத்திரத்துல தேவன் வானத்திலிருந்து இறங்கி அங்கிருந்து அனைத்தையும் பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். அநேக காரியங்களை குறித்து வெட்கப்பட்டு நிற்கிறீங்களா? என் கூட யாருமே இல்லைங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைங்க, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேங்க, என்னால் எவ்வளோ முயற்சி எடுத்து பார்க்குறேங்க, ஒரு காரியங்களை என்னால் ஜெயித்து பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? ஆகவே தான் சொல்ற, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நிச்சயமாக கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டங்களையும் தீர்மானங்களையும் அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்காதீங்க. உங்களுக்காக ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை உள்ளங்கையில வரைந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பாருங்க, அவருடைய நோக்கம் எல்லாம் நம்மை பார்த்து கொண்டே இருப்பதுதான், நமக்கு என்ன உதவி செய்யறான்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டே இருப்பதுதான் அவருடைய நோக்கம், அவருடைய திட்டமும். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை நீங்கள் விளங்கி கொண்டு நீங்கள் அவரை உங்கள் பட்சத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும்படிக்கு அவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். எத்தனையோ நேரங்கள்ல சோர்ந்து போய் காணப்படுறீங்க, எத்தனையோ நேரங்கள்ல உதவியற்று காணப்படுறீங்களா? விசுவாசத்தோடு சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இப்படி பலவீனங்களோடு வராங்களோ அவங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, இன்றைக்கு கூட நீங்கள் விசுவாசத்தோடு கூட தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள், தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்,
சொல்லுகிறார், நான் பயப்படேன் என்று சொன்னது போல, என் சத்துருக்கள் என் சரிகட்டுதலை காண்பேன் என்று சொன்னது போல அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்க. நாங்கள் எதை கண்ணும் கலங்க மாட்டோம், புலம்ப மாட்டோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன திட்டங்கள் தீர்மானங்கள் வைத்திருக்கிறீரோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.